Alright, நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல ஸ்ட்ரிங்ஸை பத்தி பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றாங்க. லாஸ்ட் செக்ஷன்ல எனிதிங் தட் ஸ்டார்ட்ஸ் ஜஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் இஸ் மென்ஷன்ட் as ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர்னா என்ன? நம்ம அந்த டேட்டாவை மியூட்டேட் பண்ண முடியாது. நம்பர் ஒன், அந்த டேட்டாவை நம்ம ஆல்வேஸ் ரெஃபர் தான் பண்ண முடியும். ரெஃபர்னா என்ன? நம்ம அந்த டேட்டா நம்ம கையில் இல்லை, அது வேற எங்கேயோ இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு விஷயத்த போய் நான் சாப்பிட போகிறேன், ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா, இந்த ஹோட்டலில் இருக்கிற செஃப் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்களே தவிர என்கிட்ட அந்த ஃபுட் இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த லாஜிக் தான் ரெஃபரன்ஸ்க்கான. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் ஆர்ஓ டேட்டா. அது டேட்டா செக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும் ஆம்பர்சன்ட் எஸ்டிஆரை பற்றி. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குங்கிற டைப்பு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதை நான் எஸ்ங்கிறத கேப்ஸில் இங்கே எழுதுறேன். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்ட்ரிங் டைப் வந்து ஹீப் அலோகேட்டட். இது நான் டேட்டாக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆஸ் அன் ஆரோ டேட்டாவா. இது வந்து ஹீப் அலோகேட்டட். ஹீப்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியணும்? ரெண்டு விஷயம். நான் ஹீப்னு ஒரு சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த ஹீப் இஸ் டைனாமிக்லி அலோகேட்டட். கரெக்டுங்களா? ரெண்டாவது, அது உங்களுக்கு ஒரு பாயிண்டரை கொடுக்கும். ரைட்டுங்களா? இந்த டைனாமிக் அலோகேட்டடையும் இந்த பாயிண்டரையும் வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிங் சைஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது நம்மள ரெஃபர் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம அந்த டேட்டாவை ஓன் பண்ணலை. ஆனால் இங்கே நம்ம அந்த டேட்டாவை ஃபுல்லாகவே ஓன் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த டேட்டா நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் இப்போ இங்கே சந்தீப் அப்படின்னு நான் இங்கே எழுதுனேன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. இப்போ விஎஸ் கோட்லேயே காட்டுறேனே. இப்போ இந்த சந்தீப் சரண் ராம்குமார்ங்கிறத, சரி சந்தீப்ங்கிறதே, இந்த டெக்ஸ்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த வேரியபிள் எங்கே பாயிண்ட் பண்ணுதுன்னு வேணால் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இது சின்ன வித்தியாசம் கொடுக்குறேன். பாயிண்டிங் டு சம் அதர் ஸ்ட்ரிங்னு கொடுத்து நேம் இஸ் ஈக்குவல் டு சரண் நான் கொடுக்குறேன். அதாவது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு தனி ஆரோ டேட்டா பாயிண்டரா போய் உட்காரும். இது ஒரு தனி ஆரோ டேட்டா பாயிண்டரா போய் உட்காரும். புரியுதுங்களா மக்களே? இந்த டேட்டாவை என்னால் தொடக்கூட முடியாது. என்னால் வேற எங்கேயோ ஒரு டேட்டாவை தான் பாயிண்ட் பண்ண முடியுமே தவிர, இந்த சந்தீப்புங்கிற டேட்டா சரணா மாறல. சந்தீப் அப்படிங்கிற இடம் தனி இடத்துல இருக்குது. ஒரு அதான் இந்த அட்ரஸ் வந்து 0x1234 வச்சுப்போம். 1234 தானே கொடுத்துருக்கேன். இது வந்து 0x4567 வச்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் 455 இல்லை, 4567. இந்த சரண்கிற டேட்டா வந்து இந்த அட்ரஸ்ல தான் உட்காந்துருக்குது. சந்தீப்ங்கிற டேட்டா இந்த அட்ரஸ்ல தான் உட்காந்துருக்குது. நான் வந்து இந்த டேட்டா எங்க பாயிண்ட் பண்ணுதுங்கிறது மட்டும்தான் இந்த நேம்குள்ள உட்காந்துருக்கும். என்னால் நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, இந்த பர்டிகுலர் டேட்டாவை என்னால் மாற்ற முடியாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இதை வந்து நம்ம இம்மியூட்டபிள் ரீட் ஓன்லி டேட்டான்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் அதுவே இந்த ஸ்ட்ரிங்கிற டைப்பு ஹீப் அலோகேட்டடுங்கிறனால அதை நம்ம ஓன் பண்ணிக்கலாம். வி கேன் ஆக்சுவலி ஓன் இட் அண்ட் மியூட்டேட் இட். அப்போ நான் இப்போ சொன்ன அத்தனையுமே ஸ்ட்ரிங்கால பண்ண முடியும். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண முடியும். எப்போவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, there's always some pros with an attachment cons. ஒரு விஷயம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னா எதையோ ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னடா திடீர்னு ஜென் தத்துவம்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுதான் எல்லாமே. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சாக்ரிஃபைஸ் என்னன்னா இங்கே ஸ்பீடு. ஏன்னா இது ஹீப் அலோகேட்டட். நான் ஆல்ரெடி ஹீப் செக்ஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க இப்போ ஹீப் செக்ஷனில் போய் பாருங்க. ஆல்ரைட். ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ வருவோம். சின்டாக்டிக்கலாக சொல்லித்தர சொல்கிறேன். கிரியேட்டிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு அதே லாஜிக் தாங்க. லெட் நேம் ஸ்ட்ரிங் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். இது நீங்கள் இந்த டைப் இந்த வந்து இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டென்ட் டு டூ இட். இது என்னோட ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெண்டு வகையாக இந்த ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம்ங்கிற மெத்தடு. மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் கோலன்ஸ் எதுக்கு நான் கொடுக்குறேன்? இதுக்கு பதிலாக நான் ஏன் இங்கே டாட் வைக்கக்கூடாது? நான் ஏன் இந்த பர்டிகுலர் மெத்தடை இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேங்கிறது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்ஸ்
சொல்லித்தரச்ச உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து பேனிக் ஆகிக்க வேணாம். ஏன்னா நான் முந்தின வீடியோலேயே நான் வந்து இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே தகுந்த நேரம் வரும்போது உங்களுக்கு நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணியே நான் சொல்லுவேன். நான் அது சொல்கிறேன்ல அதுதான் இது அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் பேனிக். கமிங் பேக். இப்போ நான் அலோகேட் பண்ணுறது சந்தீப்போலாம் இல்லை, சந்தீப் சரண் ராம்குமார். இந்த நேம் வந்து இப்போ டெக்னிக்கலி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹீப் அலோகேட் பண்ணுவீங்க. சரி, இப்போ நான் வந்து எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை மியூட்டேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரஸ்ட் எதிர்பார்க்கறது. இப்போ நீங்கள் சிஓ இல்லைனா வேற எதுலையோ கோட் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் செய்ய தேவையில்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ரஸ்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ் மியூட்டுங்கிற கீவேர்டை போட்டாகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இதை மியூட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஈவன் தான் நம்ம இந்த டேட்டாவை ஓன் பண்ணாலுமே ரஸ்ட் எதிர்பார்க்குற சின்டாக்ஸ் வந்து அதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மியூட்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், இந்த டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுறதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் நேம் ஸ்ட்ரிங் டாட் புஷ் அப்படின்னு சொல்லி புஷ் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஸ்பேஸ் கொடுத்து பெரிய நேம் வேறு எதுவும் தெரியல எனக்கு. ஓகே, இஸ் அ ரஸ்ட் டெவலப்பர் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அகெயின் இது வந்து ஒரு இம்மியூட்டபிள் ஆரோ டேட்டா ஸ்ட்ரிங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரோ டேட்டா ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இதோட அட்டாச் பண்ணுறோம். அப்போ பேசிக்காக என்ன நடக்கும்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம இதை அலோகேட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஹீப்பில் வந்து நான் 0x5789 வச்சுக்கோங்க இந்த அட்ரஸ். இப்போ வந்து இது இவ்வளோ அலோகேட் ஆகிருக்குது. இப்போ நான் வந்து இங்கே தான் நான் வந்து என்னோட சந்தீப் சரண் ராம்குமார் அப்படின்னு இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அட்டாச் பண்ணுறேன். நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ இந்த அட்ரஸ் எதுவுமே பெருசாக மாறாது. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டெண்ட் ஆகி நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ரீ லிஸ்ட்டில் அந்த பாயிண்ட் ஆகிற நோட்ஸ் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கும். ஏன்னா அகெயின் ஞாபகப்படுத்தி பாருங்க, ஒரு புது டேட்டாவை நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டை இட் ஹேஸ் டு ட்ராவர்ஸ், ஃபைண்ட் அ நியூ ஸ்பாட் which requires the needed data or memory and then allocate it. இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹீப் வந்து கொஞ்சம் ஸ்லோயர் அப்படின்னு. ஸோ அது ஆனதுக்கப்புறம் நான் எழுதின இந்த டெக்ஸ்ட் இங்கே அட்டாச் ஆகி உங்களுக்கு அதே இடத்துலையே மியூட்டேட் ஆகும். நான் இதைத்தான் சொல்ல வர்றேன். சின்ஸ் வி ஓன் த டேட்டா, we are able to change anything in place அப்படின்னு. இன் பிளேஸ்னா இருக்கிற இடத்தையே நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? இப்போ திரும்பி இங்கே வந்து நம்ம கோடை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ பிரிண்ட் லைன் நேம் ஸ்ட்ரிங்னு கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, சந்தீப் சரண் ராம்குமார் இஸ் அ ரஸ்ட் டெவலப்பர் அப்படின்னு. ஸோ நம்ம இன் பிளேஸ் சேஞ்சஸும் பண்ணலாம். நம்ம வந்து இன்னொரு விஷயத்த பாயிண்ட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இந்த இடத்துல நான் இதை காட்டினேன், அதாவது வேற இடத்த பாயிண்ட் பண்ணுதுன்னு, அதையும் பண்ணலாம். ஆனால் என்ன நடக்கும்னா பாருங்க, நேம் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம் another name called சந்தீப் சரண் ராம்குமார் அப்படின்னு கொடுத்து திரும்பி நாங்கள் நேம் ஸ்ட்ரிங் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேம் வந்து இதுவாக மாறிடும், another name called சந்தீப் சரண் ராம்குமார். ஸோ டெக்னிக்கலாக என்ன நடக்குதுன்னா, திரும்பி பிளாக் போட்டு போகிறேன். நான் இங்கே ஆல்ரெடி இந்த அலோகேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5789 இந்த டேட்டாவை அந்த வேரியபிள் பாயிண்ட் பண்ணாது. இப்போ இன்னொரு புது ஹீப் அலோகேட் பண்ணி, உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், மெமரியில் நமக்காக இவ்வளோ வேலை செய்யுதுங்கிறது அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த another name called சந்தீப் சரண் ராம்குமார், இவனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, 0x9812 வச்சுக்குவோம். இந்த 0x9812 தான் இந்த பர்டிகுலர் வேரியபிள்குள்ளே போய் உட்காரும். அப்போ இந்த டேட்டா என்ன ஆகும்னா, இந்த டேட்டா ஃப்ரீயாக இருக்கப்படும். அதுதான் சொல்கிறேன், இந்த லைஃப் டைம்ங்கிற விஷயம் உங்களுக்கு புரியணும்னா டேட்டா எங்கே தொடங்குது, டேட்டா எங்கே முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். ஒரு சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கில் மெமரி அலோகேஷன் என்றைக்குமே ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்கள் கோடே எழுதணும். ஸோ இங்கே தொடங்கி, அதாவது இந்த பர்டிகுலர் டெம்பரரி ஹீப் அலோகேஷன் இங்கே தொடங்கி இங்கே முடியுது. ஏன்னா இங்கே தான் மாறுது. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரரி டேட்டா ஹீப் அலோகேட் ஆனது இந்த வேரியபிள் ஆரம்பிச்சு இங்கேயே முடிஞ்சிருது. சில பேர் என்ன தப்பா சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த நேம் ஸ்ட்ரிங்கோட ஸ்கோப் தான் முக்கியம்னு. நான் இங்க நேம் ஸ்ட்ரிங்கோட ஸ்கோப்பை சொல்ல வரலைங்க மக்களே, இந்த ஹீப் அலோகேட்டடான இந்த ஸ்ட்ரிங் டாட் ஃப்ரம்ங்கிற ஃபங்க்ஷன் சொல்றேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன நடக்கும்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் நான் சொன்ன அந்த
ஹீப் அலோகேஷன் நடக்கும். இந்த பர்டிகுலர் ஹீப் அலோகேஷன் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஹீப் அலோகேஷன் ஃப்ரீ ஆகிறத தான் நான் சொல்றேன் பிஹைண்ட் த சீன்ஸ். அது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்தீப் சரண் ராம்குமார்ங்கிற மெமரி யூஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும். எப்படி ஃப்ரீ ஆகும்னா ரஸ்ட் அந்த வேலையை பார்க்கும். இப்போ நீங்க சி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்து உங்களோட மேலாக் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்க உங்களோட ஃப்ரீ யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மெமரியை அதுவே பண்ணிடும். அது நீங்க உடனே நினைக்க வேணாம் இது கார்பேஜ் கலெக்ஷன் இங்க நடக்கல. மெமரி மேனேஜ்மெண்ட்டை ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க தொடங்கி எங்க முடிக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கம்பைலர் கிட்ட சொல்லும் போதே எப்படி சொல்லுவோம்னா என்னோட டேட்டா இங்க தான் தொடங்குது, என்னோட டேட்டா இங்க தான் முடியுதுன்னு. அது எப்படி கண்டுபிடிக்குது? இந்த ஈக்குவேஷன் சிம்பிள் மூலியமா தான். ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டீங்கனாலே என்ன அர்த்தம்? இந்த வேரியபிள், இந்த நேம் ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள் ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு. கரெக்டுங்களா? 0x5789 எனக்கு தேவையில்லை, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு. நீங்க இந்த ஃபேஸ்புக் மீம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்களே, எண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எக்ஸ் காய், பிகினிங் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஒய் காய் அப்படின்னு. அந்த லாஜிக் தாங்க. அப்போ கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் இனஃப் டு நோ தட் வி நெவர் ஆர் கோனா யூஸ் திஸ் பர்டிகுலர் டேட்டா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரீ பண்ணிடும். எவ்வளோ புத்திசாலியாக இருக்கு பாருங்க கம்பைலரு. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டாங்கிறது ரெண்டு விஷயம் நான் ரீகேப் பண்ண விரும்புகிறேன். Point number 1 is it's heap allocated so that we can own the data. And point number 2 is இது ஒரு dynamic data. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளோ தெரிஞ்சா போதும். இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி உங்களுக்கு இவ்வளோண்டு தெரிஞ்சா போதும். யூ கேன் ஆக்சுவலி பில்ட் ஸ்டப்ஸ் வித் இட். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே தேவையான அளவான சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸும் தேவையான அளவான கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான். நம்ம ஏன் டைப் பண்ணுறோங்கிறத தெரியாமையே டைப் பண்ணி மக் பண்ண தொடங்கணும்னு வைங்களேன், யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் லாஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் மாங்கல, கெட்டிங் லாஸ்ட் இந்த புஷஸ் அப்படின்னு அந்த இடியம் தான் உங்களுக்கு ஆகும். தெரிஞ்சு டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ரைட்? ஓகே, நான் ஆப் பண்ண விரும்பல இதுக்கு மேலே. அடுத்த வீடியோவில் மூவ் சிமேண்டிக்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா இது ரஸ்டோட அது ஒரு யூனிக் கான்செப்ட். C++ல இருக்குது, பட் இது ரஸ்ட்டுக்கும் C++க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் அதை சொல்ல விரும்பல, ரஸ்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம் இங்கே. ரைட்? டூடல்ஸ்.